ஹாய் சாம்பியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய டஃப்பான, காம்ப்ளெக்ஸான சீரீஸை நம்ம ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணிட்டு வர போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சீரீஸாக போட்டிருக்கிறது நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எவ்வளவான காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் இருக்குது, பட்ஜெட்ரி பில்லாம் இருக்கும்போது எதுக்கு ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்டால், ஏன்னா இதில் மட்டும்தான் அதிகமான ஃபேக்ட்ஸ் நிறைஞ்ச கொஷின்ஸாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்ஸு, பிரசிடென்ட்ஸு, இந்த பார்லிமெண்ட் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் இங்கேருந்து தான் என்ன கேட்டிருப்பாங்க, அசஸ் அண்ட் ரேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, ஃபேக்ட்ஸில் எது ரைட்டு எது ராங் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஒட்டுமொத்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம தனியாக உட்காந்து படிக்கணும்னா அட்லீஸ்ட் 1 hour அது ஆகணும். அது எகெயின் ரிவைஸ் வேறு பண்ணணும். பட் இது ரெண்டுமே இல்லாமல் ரிவிஷன் ப்ளஸ் படிக்கிறது ரெண்டுமே 40 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எகெயின் நீங்கள் அதை எகெயின் ரிவைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நிஜமாக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு ஆடியோ நோட் நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவலில் படிக்கும்போதும் சரி, இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு வேலை செஞ்சுட்டு படிக்கும்போதும் சரி, இல்லை இது எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, புக் எடுத்து பார்க்குற டைம் இல்லை அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு ஹெட்செட் போட்டு நீங்கள் அதை கேட்டிங்கனாலும் சரி, த 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது த ஒர்த் டு யூ. ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு புக்ஸில் எதுவுமே கிடையாது. நீங்கள் புக் அகெயின் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. என்னென்ன கொஸ்டின்ஸ் எங்கெங்க எப்படி எப்படிலாம் கேட்குறாங்க முதற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேர்த்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் இந்த ஹியரிங் அந்த ஆடியோ நோட்ஸ் நீங்கள் ஹியர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் ஆன்சர் பண்ண கண்டிப்பாக அது ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த மேக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஈஸி தான். பட் நம்ம அந்த ப்ரெஷரைஸ்டு டைமில் அந்த எக்ஸாமில் எழுதும்போது தான் வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிடுவோம். டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸோடு நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம பிரெயினில் சாலிடாக எத்தனை நாள் ஆனாலும் அது நமக்கு நிற்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டிமாண்டு, காம்போசிஷன், அப்புறம் அதனோட ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது டைம்லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1934 தான் இது ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டோட முன்னோடியாக இருந்த எம்என் ராய் இவர் தான் எங்கள் ஐடியா துறையாக ஆக்ட் பண்ணுறாரு. ஏன்னா இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. சரி, ஐடியாவை கொடுத்தாச்சு, புள்ளியும் வச்சாச்சு. இதை வந்து கோடு போடுற விதமா 1935ல் ஐஎன்சி என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓகேப்பா அஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நீ கோடா போடுற, நான் ரோடே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1938ல் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு, நான் ஐஎன்சி சார்பாக ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்சி வெறும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நேரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவுக்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஒன்று ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த அசம்பிளியில் எப்படி இருக்குன்னா எலெக்ட் ஆகிறது எல்லாமே அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா தான் வந்து எல்லாருமே எலெக்ட் பண்ணணும். அதாவது நல்ல தகுதி உடையவங்க ஓட்டிங் மூலமாக மட்டும்தான் இந்த அசம்பிளி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 34ல் ஐடியா, 35ல் வெறும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் ஐஎன்சி, 38ல் வந்து ஜவஹர்லால் நேரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவுக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ 38ல் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 1940 போது தான் இங்கே தான் என்ன வருது, ஆகஸ்ட் ஆஃபருங்கிறவங்க வராங்க. ஆகஸ்ட் ஆஃபருங்கிறது ஒன்றும் இல்லை, சரி இவ்வளோ நாளாக இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, இதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டி அக்செப்ட் தான் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த பிரின்சிபலை அக்செப்ட் பண்ணிக்கிறதா என்னன்னா ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லி 1940ல் வருது. சரி, அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கேபினெட் மிஷன் உள்ளே வரணும்ல. ஸோ அதனால் 1942ல் யார் வராங்கன்னா கிரிப்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு கேபினெட்டை கூட்டிகிட்டு உள்ளே வராரு, இந்தியாவுக்குள்ளே வராரு. இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே சரிப்பா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் நம்ம வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்து நம்ம இதை ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசலை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க முஸ்லீம் லீக். ஓகேவா? ஸோ வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடையமா முஸ்லீம் லீக் என்ன பண்ணிடுறாங்க, இதை ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இதோட என்ன ஆச்சு, கிரிப்ஸ் மிஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள போய்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபைனலாக வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யார் வராங்க, 1946ல் கேபினெட் மிஷன் இந்தியாவுக்குள்ளே வராங்க. முஸ்லீம் லீகு கிரிப்ஸ் மிஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ கேபினெட் மிஷன் என்ன பண்ணுறாங்க, 2 ஸ்டேட்டாக பிரியறதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது, இதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் மிஷன் வந்து முஸ்லீம் லீகோட அந்த கண்டிஷன்ஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரொபோசலை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க கிடையாது. இப்போ நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தான், நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமாண்டில் லாஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆகிற குழப்புற மாதிரி இருக்குது. என்ன தான் அதில் சொல்ல வராங்க அப்படின்ட்டு, இதை அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்ன அப்படின்னா
லக்ஷ்மிகாந்த் புக்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு மனதா கடைசியில ஒத்துக்க வச்சாச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. முஸ்லீம் லீக் ஒத்துருப்பாங்க. அது என்ன வந்திருக்கும் அப்படின்னா, 1946ல இவங்க வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, சரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆ நம்ம ஒரு ஸ்கீம் பண்ணலாம். இவங்களுக்கு ஒரு வழிமுறைய நம்ம சும்மா வச்சு குடுப்போம். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாங்கிறதுக்காக, கிறிஸ்துமஸ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான உடனே எல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிறாங்க. இப்படி சொன்னதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேபினட் மிஷன்ல காங்கிரஸ்க்கு திருப்தி அடைஞ்சுட்டாங்க. இப்ப முஸ்லிம் லீக்குக்கு என்ன சொல்றாங்க, சரி பாகிஸ்தான உருவாக்க முடியாதுதான். ஆனா மாகாணங்கள நீங்க பிரிச்சுக்கலாம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு சொல்லி நான் வேணா உங்களுக்கு பிரிச்சு குடுக்குறேன். குரூப் ஏல ஹிந்துக்கள் சேர்ந்ததா இருப்பாங்க. அதாவது யூபி, பீகார், ஒரிஸ்ஸா ஓகேவா? இவங்கலாம் இருக்கிற மாரி ஒரு ஒரு 6 ஸ்டேட்ஸ் இருப்பீங்க. குரூப் பில பார்த்தீங்க அப்டின்னா, முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப், சிந்து, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்சஸ் நீங்கலாம் இதுல இருப்பீங்க. குரூப் சில பார்த்தீங்கன்னா, பெங்கால் அண்ட் அஸ்ஸாம்ன்னு சொல்லி நீங்க இப்டி பிரிச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இத வந்து முஸ்லிம் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மனசா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. காரணம் என்னன்னா, குரூப் பிய வந்து குரூப் சியும் வந்து ஓகே மேக்ஸிமம் முஸ்லிம்ஸ் இதுல இருக்கிறனால இவங்கள எப்டியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துரலாம் அப்டிங்கிறது தான் முஸ்லிம் லீக். ஸோ இத தான் என்னன்னா மோர் ஆர் லெஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க முஸ்லீம் லீக அப்படின்னு வந்து லக்ஷ்மிகாந்த் சொன்னதுக்கு காரணமே இதுதான். இப்ப டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் பாயிண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, 1934 என்ன யாரு 1935ல என்ன நடந்துச்சு? 1938ல என்ன நடந்துச்சு? 40, 42, 46க்கான இந்த டைம்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு, முக்கியமான பாயிண்ட் கேபினட் மிஷன் 1946ல வராங்க. இவங்க சரி ஓகே கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிய பரிந்துரைக்கிறாங்க இவங்க. பாகிஸ்தான இவங்க நேரடியா ஏத்துக்க கிடையாது. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, ப்ராவின்ஸஸ ஏ அண்ட் பி, சி அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சுடுறாங்க. முஸ்லீம் லீக் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாரி குரூப் திட்டம் போட்டது அவங்களுக்கு ஓரளவு திருப்தியா வந்துருச்சு. இங்க என்ன மறுபடியும் பிரச்சனை நடக்குதுன்னா, காங்கிரஸ் வந்து இந்த குரூப்பிங்லாம் ஒண்ணும் அவ்வளவுக்கு கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இதுல குரூப்ல இருக்க விருப்பம் இல்லைன்னா, தாராளமா நீங்க அத மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முஸ்லீம் லீகு அந்த குரூப் வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஸ்டேட்ட ஃபாலோ பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் இப்படி சொன்னோனே என்ன ஆகுது, இவங்களுக்கு அது பிடிக்காம போயிருது. முஸ்லீம் லீக் குரூப்ங்கிறது கட்டாயமா வேணும். காங்கிரஸ் கூடாது. முஸ்லீம் லீக் வேணும் அப்படின்னு சொல்லி, இப்படி இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சதுனால, இந்த கேபினட் மிஷன் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த கேபினட் மிஷன் எப்படி தோல்வி அடையுது அப்படிங்கிற இந்த பார்ட்ட, இதுவரை டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோர் கான்செப்ட்ட நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது, இந்த மாரியான லைன்ஸ் அதாவது அசர்ஷன், ரீசனிங் அப்படிங்கும்போது வருது. ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எது ராங் அண்ட் ரைட் சூஸ் பண்றதுங்கிறதுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். சரி. நெக்ஸ்ட்டு இந்த காம்போசிஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேபினட் மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் காம்போசிஷன் இங்க எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1946ல கேபினட் மிஷன் பிளான் படி, அந்த ஸ்கீம் படி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருச்சுங்கும்போது எப்படி இவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது டவுட் வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஆன்சர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேபினட் மிஷன் வந்து மே மாசத்துல வராங்க. ஓகேங்களா? மே மாசத்துல வந்தோனயே, இந்த மாரி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளின்னு ஒண்ணு வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாரி குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சியா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ மே மாசத்துக்கு அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஜூன் மாசம் இந்த சமயத்துல என்ன ஆகுது அப்டின்னா, இந்த ஜூன் டூ ஆகஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்டின்னா, இல்ல இந்த குரூப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வேணுங்கிறாங்க, ஒருத்தங்க வேணாங்கிற அந்த பிரச்சனை அப்ப போகுது. ஸோ இந்த பிரச்சனை இப்படி போகிட்டு, இது இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் மாசத்துல இவங்களோட பிளான்ல என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே இந்த கேபினட் மிஷன வந்து எப்படியெல்லாம் எலெக்ட் பண்ணி உள்ள போகலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கேபினட் மிஷன வந்து நீங்க வேணா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க 2ஆ பிரிச்சிருக்காங்கன்னு. ஒண்ணு வந்து அசெம்பிளிய எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலேஷன வந்து பிளான் பண்ணி குடுத்துருக்காங்க. 2வது இப்படி செட்டப் ஆனதுக்கப்புறம் இவங்களெல்லாம் எப்படி ஒத்துமையா உள்ள வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறங்கிற அந்த ஐடியா தான் ஃப்ளாப் ஆச்சே தவிர, அவங்க போட்டு குடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் எலக்டட் ஸ்கீம் வந்து அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த காம்போசிஷன் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ செஷன் மாரி கொண்டு போலாம். ஓகே. ஸோ பேசிக்கா அந்த ஸ்டெப் நான் என்ன வரும், அடுத்து என்ன வரும்னு ஒரு ஃபேக்ட்ஸ வந்து லைன் பை லைனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, ஒரு இன்டர்வியூ செஷனா பார்த்தோம் அப்டின்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செஷன்ல கொஸ்டின் என்ன அப்டின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி எப்படி தான் உருவாச்சு? அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ 1946ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபினட் மிஷனோட திட்டத்தின்படி தான் வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி உருவாச்சே தவிர, கேபினட் மிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிய உருவாக்க கிடையாது. ஓகேவா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். கேபினட் மிஷன் உருவாகல. அவங்க திட்டத்த படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்கீம் படி தான் நாம உருவாக்கியிருக்கோம். சரி. 2வது அப்ப
ஆச்சு. அப்ப இதுக்குள்ள வர உறுப்பினர்கள்லாம் எப்படிதான் தேர்ந்தெடுக்குறாய்ங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளிய வந்து மக்கள் நேரடியா வந்து யாரையுமே தேர்ந்தெடுக்க கிடையாது. இன்டைரக்ட் எலக்ஷன் மூலியமா மட்டும் தான். மக்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட அதாவது எம்எல்ஏ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த எம்எல்ஏ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிக்கு தேவையான மெம்பர்ஸ எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எந்த முறையுமா? இன்டைரக்ட் எலக்ஷன். 3வது எந்த தேர்தல் முறைய வந்து பயன்படுத்தப்பட்டது? தேர்தல் முறைனா சரி. 2 விஷயம் தான். ஒண்ணு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இன்னொன்னு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். நெறைய பேத்துக்கு படிக்கும்போது இது புதுசா படிக்கிறவங்களுக்கு டவுட் வரும். இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட்னா என்ன? அப்படின்னு. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா, சட்டமன்றத்துல அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ, ஓகேவா? அதுக்கேத்த மாரியான கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில அவங்க பீப்பிள வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி இருக்கு அப்படின்னா, பார்ட்டி ஏவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னா, அப்ப கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில அவங்களோட பீப்பிள் வந்து எவ்வளவா இருப்பாங்க? கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 500ல ஒரு 10 பேராவது என்ன இருப்பாங்க? அந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில இருப்பாங்க. பார்ட்டி பிக்கு வெறும் 250 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா, அதுல ஒரு 5 பேராவது அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. இதுதான் ப்ரொபோர்ஷனல். அவங்களோட பார்ட்டிக்கான ஸ்ட்ரென்த்த பொறுத்து தான் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம கிளாஸ் லீடர எலெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 3 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப மத்தவங்கள எப்படி நம்ம சூஸ் பண்றோம்? நான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறேன். இவங்களுக்கு செகண்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறேன். இவங்களுக்கு தேர்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறேன்னு சொல்லி நம்ம குடுப்போம். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து எல்லாருமே ஒரே ஆளுக்கே குடுத்திருந்தாங்க. மேக்ஸிமம் மெம்பர் ஒரே ஆளுக்கு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்கள எலெக்ட் பண்ணிருவாங்க. பட் அவங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ல நெறைய பேர் வரலைன்னா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் போயி மீதி இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட வந்து கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் அப்படிங்கிறது. சரி சீட்ஸ் இதுக்கு எப்படி ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது. ஆள எப்படி சூஸ் பண்றோம், எந்த மாரி எலக்ஷன் முறை எல்லாம் ஓகே. அதுக்கு முதல்ல இவ்ளோ பெரிய கண்ட்ரிய வந்து உருவாக்க போகும்போது சீட் எல்லாம் எப்படிதான் ஒதுக்குறீங்க? ஏன்னா அப்ப எவ்ளோ மக்கள் தொகை இருந்திருப்பாங்க. அதுக்கு போய் இத்தன பேர் தான் அப்படிங்கிறது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து 2ஆ இருந்துச்சு. ஒண்ணு ப்ராவின்ஸா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழ இருந்தவங்க. இன்னொன்னு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா என்ன? சிற்றரசர்கள் அவங்களோட சமஸ்தானத்துல அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தக்கூடிய விஷயமா இருந்தது. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருமே என்னன்னா, அந்தந்த ரீஜியனோட பாப்புலேஷன் பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? மக்கள் தொகை இந்த இடத்துல எவ்வளோ இருக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க. சீட்ஸ் அதுக்கு தகுந்த மாரி தான் ஒதுக்கப்படும். ஒரு இடத்துல இப்ப யூபி, பீகார்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாப்புலேஷன் நெறையா இருக்காங்க அப்படின்னா, அப்ப சீட்ஸ் அந்த இடத்துல அதிகமா அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதே அஸ்ஸாம்ல கொஞ்சமா தான் இருக்காங்க அப்படின்னா, அப்ப அங்க சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க? கம்மியா அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ரஃப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1,000,000 அதாவது 10,00,000 பேத்துக்கு ஒரு சீட் அப்படிங்கிற மாரி கணக்குல அவங்க ஒதுக்குவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட இனிஷியலா எவ்ளோ உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. எத்தன உறுப்பினர்கள தான் உள்ள சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, 389 ஓகேங்களா? ஸோ அந்த 389 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2ஆ பிரியுது. அதாவது 296 ஆவும் பிளஸ் 93 ஆவும். ஸோ 296 பிளஸ் 93 ஈக்குவல் டூ 389 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 296ங்கிறது என்னன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் டைரக்ட்டா ஆட்சி செஞ்சது. ஓகேவா? இந்த 93 அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு கீழ இருந்த இந்த இடங்கள். ஓகேவா? ஸோ இப்படி 389 296 பிளஸ் 93ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப அந்த பிரிட்டிஷ் இந்தியா என்னன்னா, இந்த மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், பஞ்சாப், பீகார், யுனைட்டட் ப்ராவின்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியால வரும். இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஹைதராபாத், மைசூர், திருவாங்கூர், ஜெய்ப்பூர், பரோடா இதெல்லாம் பார்த்தீங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸா ஆயிடும். ஓகேவா? ஸோ 389 ஈக்குவல் டூ 296 பிளஸ் 93. இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவோட இந்த 296 சீட்ஸை எப்படி தான் பிரிச்சிருக்கீங்க? 296னா எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவுல பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ், சீக்ஸ், அப்புறம் இவங்களாம் இல்லாம ஹிந்துஸ் இதெல்லாம் இருக்காங்களா? அப்புறம் எப்படி பிரிச்சீங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 3 கம்யூனிட்டி தான் அப்ப. முஸ்லிமு, சீக்ஸு, ஜென்ரல் அப்படிங்கிறவங்க. இப்ப இந்த ஜென்ரல் யாருன்னா, இந்த முஸ்லிம்ஸும், சீக்ஸும் இல்லாம வேற யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாம் இந்த ஜென்ரல் கம்யூனிட்டில வந்துருவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு சமூகத்திற்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மக்கள் தொகையில அதாவது முஸ்லிம் கம்யூனிட்டில எத்தன பேர் இருக்காங்களோ, அதுக்கு ஏத்த மாரி சீட்ஸ். ஹிந்து கம்யூனிட்டில எத்தன பேர் இருக்காங்களோ, அதுக்கு ஏத்த மாரி சீட்ஸ். அந்த மாரி தான் குடுத்தாங்க. ஓகேவா? அப்ப அந்த சமூகத்தோட பிரதிநிதிகள யார் தான் தேர்ந்தெடுப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து கம்யூனிட்டின்னு சொல்றீங்கன்னா, இப்ப ஹிந்து கம்யூனிட்டிலருந்து வரவங்கள யார் எலக்ட் பண்ணுவாங்க? அதாவது ஜெனரல் சீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல வரக்கூடிய எம்எல்ஏ தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிக்கு.
முஸ்லீம் சீட்ஸ்ல நாங்க இவங்களெல்லாம் உட்கார வைக்கிறோம் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில அப்படின்னு யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, முஸ்லீம் எம்எல்ஏக்கள். சீக் சீட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சீக் எம்எல்ஏக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, நாங்க இவங்கள வந்து கான்ஸ்டிடியூஷன்ல உட்கார வைக்கிறோம்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அதாவது அதே சமூகத்த சார்ந்த எம்எல்ஏ மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிரதிநிதிகள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இது பார்ட்டிஷனுக்கு முன்னாடி. இப்பதான் 1947 பார்ட்டிஷன் ஆயிருச்சே. ஸோ 1947ல இந்தியா பிரிக்கப்பட்டதுக்கப்புறம், இது 389 ஒரு 90 சீட்டு குறைஞ்சு 299ஆ மாறிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 சீட்டு குறைஞ்சிருச்சு. 389 299ஆ மாறிருச்சு. இப்ப இந்த 299ம் மறுபடியும் 2ஆ பிரியணும்ல. பிரிட்டிஷ் பிளஸ் பிரின்ஸ்லி, அதாவது இப்ப பிரிட்டிஷ்ன்னு வராது. ஏன்னா இது இந்தியாவா வந்ததுனால இந்தியன் ப்ராவின்சஸாவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாவும் பிரியுது. இப்ப 299 எப்படி பிரியும்? 229 பிளஸ் 70. 229 பிளஸ் 70 ஈக்குவல் டு 299 ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப பிரிச்சாச்சு. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான சில விஷயங்கள இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி பார்த்தீங்க அப்படின்னா 1946 நவம்பர். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் பேப்பர்ல நவம்பர் அப்படிங்கிறதுல நெறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனோட பேஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஆட் பண்ணோம்னா, கேபினட் மிஷன் பிளான பொறுத்து தான். தேர்தல் முறை, இன்டைரக்ட் எலெக்ஷன், வோட்டிங் சிஸ்டம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பிளஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட்டு, சீட் அலோகேஷன் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ரஃபா பார்த்தோம்னா ஒரு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லி ஆரம்பத்துல 389 இருந்தாங்க. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் 299 மாறிட்டாங்க. அப்ப 296 பிளஸ் 93 இருந்தது. அதுக்கப்புறம் 229 பிளஸ் 70 மாறிடுச்சு. இப்போ ஒரு ஃபைனல் பார்ட் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் காம்போசிஷன்ல. அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நேரம் நாம பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், இந்தியன் ப்ராவின்சஸோட அந்த எலெக்ஷன்ல தான் பார்த்தோம். கரெக்ட்டா? ஆனா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ பத்தி நம்ம எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க எலெக்ஷன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு யார் ஹெட்டா இருக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து இந்தாப்பா எங்களோட நாட்டு சார்பா நான் இவங்கள உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மைசூர் சார்பா இவங்க வருவாங்க. திருவாங்கூர் சார்பா இவங்க வருவாங்கன்ட்டு அவங்க நாமினேட் தான் பண்ணாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அப்படிங்கிறது பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட். இந்த பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. அதே மட்டும் இல்லாம இந்த ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆர் ராங் அப்படிங்கிறதுல இன்வால்வ் ஆகக்கூடியது. ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ என்னதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிய வந்து நம்ம அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமா, டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா நடத்தல அப்படின்னாலும், இது பார்ட்லி வந்து எப்படி தான் இருந்திருக்கு, எலெக்டட் அண்ட் நாமினேட்டடா தான் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நடந்ததுல பார்த்தீங்கன்னா, ஜூலை டூ ஆகஸ்ட்ல வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 296 சீட்ஸ் நமக்குன்னு சொல்லி அலாட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 208 சீட்ஸ் வந்து வின் பண்ணாங்க. முஸ்லீம் லீக் ஒரு 73 சீட்ஸ் இது பண்ணாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஒரு 15 சீட் இருந்தது. ஓகேவா? ஆனா, அப்ப இருந்த இந்த எலெக்ஷன்ல 93ன்னு சொல்லி நம்ம இவங்களுக்கு ஒதுக்குனோம் பார்த்தீங்களா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அவங்க கலந்துக்கவே கிடையாது. நாங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில இருந்து தள்ளியே இருக்கிறோம். எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு வேணுங்கிறவங்கள நாங்க உங்களுக்கு நாமினேட் பண்ணி விடுறோம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்னதான் பீப்பிள் வந்து டைரக்ட்டா எலெக்ட் பண்ணல அப்படின்னாலும், இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டில இருக்கிறவங்க அத்தன பேருமே இதுல இருந்தாங்க. ஹிந்து, முஸ்லிம், சீக்ஸ், பார்சிஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், எஸ்சி, எஸ்டிஸ் இன்க்ளூடிங் வுமன் முதற்கொண்டு இந்த செக்ஷன்ஸ்ல இருந்தாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில கம்ப்ளீட்டா பார்ட்டிசிபேட் ஆயிருந்தாங்க. ஓகேவா? ஐஎன்சில இருந்த மேக்ஸிமம் எல்லா பர்சனாலிட்டீஸ், எல்லா ஃபேமஸான பர்சனாலிட்டீஸ் நம்ம யாரெல்லாம் இந்தியன் ஃப்ரீடம்ஸ்ல பார்த்தோமோ, அவங்க எல்லாருமே இதுல ஏதோ ஒவ்வொரு பார்ட்ல வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஒருத்தங்கள தவிர, யார் அப்ப அங்க இல்ல அப்படின்னா, மகாத்மா காந்திய தவிர. ஓகேவா? ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. ஓகே, எல்லாம் செட்டப் பண்ணி மெம்பர்ஸ்லாம் அலோகேட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்க போட்டுடலாமா? அப்படிங்கிற மாரி டிசம்பர் 9ல 1946ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர்ல கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. டிசம்பர் 9ல 1946ல ஒரு மாசத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்க போட்டுர்றாங்க. இப்ப இந்த நேரத்துல தான் என்ன ஆகுது, முஸ்லீம் லீகுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை முத்தி போச்சு. அந்த குரூப்பிங் பிரச்சனை இல்ல. அதனால என்ன பண்ணிடுறாங்க, முஸ்லீம் லீகு எனக்கு இந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீட்டிங் வேணான்னு சொல்லி பாய்காட் பண்ணிடுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பாகிஸ்தான் தனியா வேணும்னு சொல்லி தீவிரமா வந்து அவங்க பாய்காட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? சரி, என்னதான் ஒரு மீட்டிங் போட்டாலும் அந்த மீட்டிங்க்கு ஒரு தற்காலிகமான ஒரு தலைவர் வேணும்ல அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம். யாரை தேர்ந்தெடுக்கலாங்கும்போது தான் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் பிராக்டிஸ் ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க. அது என்ன ஃப்ரெஞ்ச் பிராக்டிஸ் அப்படின்னா, அந்த சபையிலேயே யாருக்கு அதிகமா வயசு இருக்குதோ அவங்கள வந்து தலைவரா போடுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக வந்து ஒரு டெம்பரரியா வந்து யார போடுறாங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவ போட்டுர்றாங்க. ஏன்னா இவரு தான் அங்க இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் மெம்பர்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து டெம்பரரி போய் ஃபுல்லாக நம்ம ராஜு உள்ள வராரு. வேற யாரும் இல்ல. நம்ம ராஜேந்திர பிரசாத் தான் வந்து என்ன ஆயிடுறாரு, ஃபுல் டைம் எலக்டட் பிரசிடென்ட்டா மாறிடுறாரு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது இவருக்கு கீழ வைஸ் பிரசிடென்ட் வேணும். ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னா வைஸ் பிரசிடென்ட். ஆனா இவருக்கு மட்டும் பாவம் நெறைய வேலை இருந்துச்சுல்ல. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி உருவாக்குறனால 2 வைஸ் பிரசிடென்ட்ட போட்டாங்க. ஒண்ணு நம்ம முக்கியும், இன்னொன்னு நம்ம கிருஷ்ணாவும். அதாவது ஹெச்.சி. முகர்ஜியும், வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும். கொஞ்சம் செல்ல பேரா ஞாபகம் வச்சுட்டோம்னா, நல்லா ஞாபகம் இருந்துக்கும்ல. ஸோ ராஜுக்கு அசிஸ்டண்ட்டா வர்றது யாரு அப்படின்னா, முக்கியும், கிருஷ்ணாவும் ஞாபகம் வச்சு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா இருக்கிறது என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸ் இதில இருக்கிறது. தயவு செஞ்சு இத வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில வந்து என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன சார்ந்தது இதெல்லாம் எதெல்லாம், இது எதெல்லாம் சாராதது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ குடுத்துட்டு, வெறும் 1, 2, 3 ஒன்லியா? இல்ல நோ 4 நாட்டா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ இத எவ்வளோ குழப்பி கேட்டாலும் நம்ம அதுக்கு சொல்ற மாரி இருக்கணும். ஸோ இந்த 8 பாயிண்ட் எப்படி ஈஸியா இருக்கிற மாரி நம்ம படிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இந்தியாவ ஒரு கம்ப்ளீட் வீடா இருக்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீட்டோட உரிமையாளர் தான் யாரு? நேரு. இப்ப நேரு என்ன சொல்றாருன்னா, நான் இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய வீட்ட கட்டப் போறேன். இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாத்துட்டயும் சொல்றேன். கேட்டுக்கோங்க. அப்படிங்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம இவ்வளோ வருஷமா ஒருத்தவங்களுக்கு கீழ அடிமையா இருந்துட்டோம். இனிமேட்டுக்கு என்னோட இந்த புது வீடு யாருக்கு கீழயும் அடிமையா இருக்காது. நான் சுதந்திரமாவும் எனக்குன்னு ஒரு குடியரச அமைச்சு நான் வாழப் போறேன். அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷனே. ஸோ அது என்ன சொல்றாங்க பார்ட் 1 பாயிண்ட் 1ங்கிறது என்ன சர்வரைன் இண்டிபெண்டன்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது. ஸோ சர்வரைன்னாவே என்ன சுதந்திரம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன யாருக்கு அடிமையா இல்லாம சுதந்திரமாவும் எனக்கான குடியரசோட நான் வாழப் போறேன் அப்படிங்கிறது. 2வது சரி நான் வீடு என்னதான் கட்டணும்னாலும், என் வீடு எல்லாம் ஒண்ணா தானே இருக்கணும். ஒட்டுமொத்த டெரிட்டரி என்னோட வீடோட டெரிட்டரி எனக்கு சேர்ந்ததா தானே இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் இது எல்லாமே கிச்சனு எல்லாமே ஒரு வீட்டோட சேர்ந்ததா இருக்கணும். அதே மாரி தான் பிரிட்டிஷ் மாகாணங்களா இருந்ததும் சரி, சமஸ்தானங்களா இருந்தாலும் சரி, அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸா, ப்ராவின்சஸ் இப்படி எது எதெல்லாம் பிரிஞ்சு இருந்ததோ, எல்லாரும் இனி இந்தியாவோட ஒண்ணா சேரப் போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 3வது பாயிண்ட் என்ன? ஸோ செகண்ட் பாயிண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் வந்து அதாவது டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் யூனியனா பண்றது. 3வது வந்து ஓகே. எல்லாம் சேர்ந்தாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள மக்களுக்கு வந்து பவர பிரிச்சு குடுக்கணும்ல. அதாவது ஒரு வீடுன்னா அப்பா, அம்மா இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பவர பிரிச்சு குடுக்கணும்ல. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒருத்தங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒருத்தங்கன்னு குடுக்கணும்ல. ஸோ அந்த மாரி குடுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன குடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு எப்பவுமே குயின் யாரு? நம்ம மதர் மட்டும் தான். ஸோ அதே மாரி என்னதான் வந்து பவர்ஸ் வந்து ஒட்டுமொத்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரிஞ்சு போனாலும், முக்கியமான பவர்ஸ் வந்து சென்ட்ரல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 3வது பாயிண்ட்ட சொல்லிர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நான் எனக்குன்னு சொல்லி தனி நாடு குடியரசு அமைச்சுக்க போறேன். 2வது எல்லா டெரிட்டரிஸும் என்னோட தான் சேர்ந்து இருக்க போது. 3வது நான் இப்படி பவர் பிரிச்சு குடுப்பேன். ஆனா சென்ட்ரல்ல தான் அதிகமான பவர், முக்கியமான பவர் இருக்கும் அப்படிங்கிறது. சரி பவர்லாம் இருந்தாலும் இந்த பவர செலுத்துறதுக்கு மக்கள் வேணும்ல. அந்த மக்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஜஸ்டிஸ் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு நீதி, எல்லாத்துலயும் சம வாய்ப்பு, சட்டத்துக்கு முன்னாடி சமம்னு சொல்லணும். அவங்களுக்கான சுதந்திரம்லாம் குடுக்கணும்ல. நான் குடுப்பேன் அப்படிங்கிறது 4வது பாயிண்ட். பவர குடுத்தவனுக்கு மக்களுக்கான சுதந்திரமும், அவங்களுக்கான அரசியல் நீதி, பொருளாதார நீதி எல்லாம் நான் குடுக்க மாட்டேனா? அவங்களும் சட்டத்துக்கு முன்னாடி சமமா தான் நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி 4வதுல சொல்லிடுறாரு. ஸோ பாயிண்ட் 4 என்ன? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி. 5வது பாயிண்ட் என்ன? மக்கள்னா பெரும்பான்மை மக்களுக்கு இது பொருந்தும். ஆனா நெறைய பேர் இதுல சிறுபான்மையினரும் இருப்பாங்கல்ல. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல போறன்னா, ஆமா சிறுபான்மையரா இருந்தாலும் சரி, பழங்குடியினரா இருந்தாலும் சரி, பின்தங்கியரா இருந்தாலும் சரி, இல்ல ஒடுக்கப்பட்டவங்களாவே நீங்க இருந்துக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவங்களோட மக்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும். அப்படின்னு நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். என்னோட வீட்ல இது எல்லாமே இருக்கும் உனக்கு. அப்படின்னு சொல்லி பாயிண்ட் 5. இப்ப பாயிண்ட் 5 என்ன அப்படின்னா, மைனாரிட்டி அண்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கான சேஃப்கார்ட சொல்றது தான் பாயிண்ட் 5 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பவர் வந்து 3லயே முடிஞ்சிருச்சு. 3லயே. 4வதுல ஆரம்பிச்சோனே என்ன? மக்களுக்கான ஜஸ்டிஸு, அவங்களோட லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்வாலிட்டிக்கு அப்புறம் சின்ன சின்ன அ சமூகத்த சேர்ந்தவங்கள சிறுபான்மை, பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான உரிமைக்கான பாதுகாப்பு நான் குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி இப்ப எல்லாமே ஒரு செட்டா அசெம்பிள் ஆயாச்சு. இனி என்ன வேணும்? இந்த ஒட்டுமொத்த இதையும் பாதுகாப்பு வேணும்ல. மக்களுக்கு தனியா பாதுகாப்பு குடுக்குறேன்னு சொல்லிச்சு டெரிட்டரிஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இனி இந்த நீ ஒட்டுமொத்த சமஸ்தானம் கட்டுனத இந்த வீட்ட பாதுகாக்கணும்ல. ஸோ இத நான் எப்படியெல்லாம் பாதுகாப்பேன் அப்படின்னா, தர வழியாவும் பாதுகாப்பேன், வான் வழியாவும் பாதுகாப்பேன், கடல் வழியா கூட நான் என்னோட வீட்ட பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதான் பாயிண்ட் 6 என்ன அப்படின்னா, இன்டெகிரிட்டி அண்ட் சர்வரனிட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? என்னோட நாட்டோட நிலத்த நானு நிலம் வழியா, கடல் வழியா, வானம் வழியா எல்லா சைட்ஸ்ல இருந்துமே நான் முழுசா இண்டிபெண்டன்ட்டா பாதுகாப்பேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா?
ஓகே. அப்ப 7வது பாயிண்ட் என்ன? சரி இப்ப என்னோட ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நான் என்ன பிரிச்சு எல்லாமே பண்ணியாச்சு. இனி என் இந்தியாவ வந்து யாரும் குறை சொல்லிறக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணேன்? உலக மக்கள்ல என்னோட நாகரிகத்துக்கு பழமையான இந்த நாகரிகம் மதிப்புடன் வாழ்றதுக்கு தகுந்த மாரி எல்லா வழிவகைகளும் நான் செய்வேன். ஓகேவா? இந்த பழமையான நாகரிகம் உலகில இருக்கிறவங்க எல்லாரும் மதிச்சு வாழ்வாங்க. அதே சமயம் உலக அமைதிக்கும் பார்த்தீங்கன்னா, என் நாட்டுலருந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அந்த நலனுக்காக நான் என்னோட இந்தியா இந்த வீடு வந்து பாடுபடும் அப்படிங்கிற என்னோட முழு பங்களிப்பு நான் குடுப்பேன். உலக அமைதிக்காக என்னோட இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லா பங்களிப்பும் குடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ பாயிண்ட் 7 என்ன? வேர்ல்டு பீஸ் அண்ட் வெல்ஃபேர்ல என்னோட இந்தியாவோட பங்களிப்பு எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, அப்ப நான் இத்தனையும் எதுக்காக மெனக்கடுறேன் அப்படின்னா, எல்லாம் என்னோட மக்களுக்காக. ஓகேவா? இந்த ஒட்டுமொத்த கொள்கையும் அடிப்படை காரணமா என்ன அப்படின்னா, இதெல்லாம் மக்களால, மக்களுக்காக, மக்களுக்குன்னே வந்து ஒரு தலைசிறந்த அரசியலமைப்பை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு நேரு. ஸோ கடைசி பாயிண்ட் என்ன? கான்ஸ்டியூஷன் பை த பீப்புள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் எனக்காக சுதந்திர இந்தியாவை உருவாக்குவேன். எல்லா பகுதிகளும் என்னோடயே சேர்ந்துருவாங்க. அடுத்து எல்லா மாநிலங்களுக்கும் நான் அதிகாரம் குடுப்பேன். ஆனா சென்ட்ரல்ல தான் அதிகமான முக்கியமான அதிகாரத்தையும் வச்சுப்பேன். சரி, அதுக்கப்புறம் நீதி, சுதந்திரம், சமத்துவம் இது எல்லாமே மக்களுக்கு குடுத்துருவேன். சிறுபான்மை மக்கள் உங்களையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். பாதுகாப்பா உங்களையுமே பார்த்துப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன? இந்த நாட்டினோட இறையாண்மை. அது ஒண்ணும் கிடையாது. இறையாண்மை அப்படிங்கிறது என்னது? நான் கடல், அப்புறம் நிலம், வானம் எல்லா வகையில இருந்தும் நான் இந்த நாட்டோட சுதந்திரத்த பாதுகாப்பேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? உலக அமைதியில இந்தியாவுக்கு ஒரு பங்களிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது மக்களுக்கான அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸுமே எப்பவுமே மறந்துறக்கூடாது. ஓகே. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல இன்னொரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் மாசத்துல வந்து நமக்கு வந்து என்ன கேபினெட் மிஷன் வந்து ஓகே சொல்றது. டிசம்பர் 9ல வந்து என்ன பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டுறோம். டிசம்பர் 13ல அதே 1946ல தான் என்ன பண்றாரு? நேரு இவ்ளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கான அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன பாஸ் பண்றாரு. ஓகேவா? அப்ப இது எப்பதான் நம்ம ஓகேன்னு ஒரு மனதா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஜான்வரி 22, 1947ல இத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதோட ஒரு மாடிஃபை வெர்ஷன் தான் இப்ப என்னவா இருக்குன்னா, பிரியாம்பலா நமக்கு இருக்குது. ஓகே. இப்போ ஒரு சின்ன டைம் லைன்குள்ள போலாமா? ஓகேவா? ஸோ நம்ம இதுவரை பார்த்தது என்ன? லாஸ்ட்டா ஜான்வரி 22, 1947 அப்படிங்கும்போது ஒரு மனதா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஜான்வரிக்கு அடுத்து எங்க வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்? நாங்கெல்லாம் தள்ளியே நிற்கிறோம். நீங்களே இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னவங்கள, இப்போ தான் ஜாயின் பண்ண வராங்க. அது என்னன்னா, ஏப்ரல் 28 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான்வரிக்கு அடுத்தது எப்ப? ஏப்ரல் 28 1947ல தான் சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அசெம்பிளில அதாவது 6 ஸ்டேட்ஸ தனித்தனியா பிரிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? மவுண்ட் பேட்டனோட பிளான் வந்து எப்ப? ஜூன் 3, 1947ல இருந்துச்சு. இந்த பிளான வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் கண்ட்ரி என்ன 2ஆ பிரியுது. அதாவது இந்தியா தனியா, பிளஸ் பாகிஸ்தான் தனியா பிரியுது. ஸோ ஜான் 22 சம்பவம்க்கு அடுத்தது ஏப்ரல் 28ல தான் வந்து என்ன ஆகுதுன்னா, யார் யாரெல்லாம் வந்து அதாவது இந்தியாவோட ஜாயின் பண்ணாம இருக்காங்களோ, அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவங்க அந்த சம்பவம் நடக்குது. ஜூன் 3, 1947ல பார்த்தோம் அப்படின்னா, ஓகே வந்து சேர்றவங்கள சேர்ந்தாச்சா? அவ்வளோதான். இனி இந்தியா தனியா போங்க, பாகிஸ்தான் தனியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மவுண்ட் பேட்டன் பிளான் படி ஜூன் 3ஓட என்னாச்சு? சம்பவம் நிறைவுக்கு வந்தாச்சு. இனி நம்ம எங்க ஆகஸ்ட் 15 நோக்கி பயணம் பண்ண போறோம். ஸோ இந்த பயணத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில மாற்றங்கள் அரசியலமைப்புல 47ல நமக்கு என்னதான் இது கிடைக்க போகுதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணணும்? அரசியலமைப்ப சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னா இதுவரை எல்லாமே பிரிட்டிஷா இருந்தது. இனி ஃபுல்லா இது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்டா மாறிருச்சு. ஸோ இப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஈவன் முஸ்லீம் லீக்ஸ் இந்தியன் டொமினியன்ஸ்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுமே கலந்துக்கிறாங்க. என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஓகேவா? ஸோ இதில என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேட்டுக்கு அவங்களோட சொல் பேச்ச நாங்க கேட்க மாட்டோம். இனிமேட்டுக்கு இந்த இந்தியாங்கிறது யாரோட சொல் பேச்சும் கேட்க மாட்டோம். எங்களுக்குன்னு இது ஒரு தனி நாடா மாறிருச்சு. பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அதாவது பிரிட்டிஷ் பார்லிமென்ட் கட்டுப்பாட்டுல நாங்க இல்லப்பா. கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளின்னு சொல்லி நாங்களாவே ஒண்ணு உருவாக்கி,
அது தன்னிச்சையாக நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். எந்த சட்டத்தையும் நாங்கள் யாரோட இதுக்கு முன்னாடி போட்ட எந்த சட்டத்தையும் நாங்கள் என்ன பண்ணலாம், நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த அரசியலமைப்பு யாரோட அனுமதி இல்லாமையும் நாங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன? நாங்கள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தானாகவே முடிவெடுக்கலாம். அதுக்கான அரசியலமைப்பை யாரோட அனுமதி இல்லாமல் நாங்களாவே என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம். எந்த சட்டத்தையும் நாங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே வரியில் சொன்னால் இனிமேட்டு பிரிட்டிஷ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, முழு அதிகாரமும் எங்களோட இந்தியா கையில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டியூயல் ஃபங்க்ஷனாக செயல்படுது. சரி, என்னதான் ஒரு நாட்டுக்கு அரசியலமைப்பு தேவை அப்படின்னாலும் அந்த நாட்டு மக்கள் ஒழுங்காக இருக்கிறதுக்கு சட்டங்கிறது தேவை, ஒரு ஆர்டினரி லாஸ் தேவை. கரெக்டாக? ஸோ அதனால் இப்படி 2 ஃபங்க்ஷனாக பிரியுது. கான்ஸ்டியூஷனாக ஒருத்தங்க மேக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க லெஜிஸ்லேஷனை மேக் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது லாஸ் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செஷனாகவும் லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு ஒரு செஷனாகவும் 2 வேலையும் பிரித்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சிம்பிளாக சொன்னால் காலையில் கான்ஸ்டியூஷனுக்குன்னு சொல்லி கூடுற மாதிரியும் தேவைப்பட்டால் லெஜிஸ்லேஷனுக்கு கூடுற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 2க்குமே தலைவர் போட்டாகணும்ல. இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம யார் இருக்காங்க, நம்ம ராஜு நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பொறுப்பேற்றுக்கிறார், ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, நம்ம மாவு. ராஜு கான்ஸ்டியூஷன், மாவு சட்டமன்றம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. அதாவது கணேஷ் வாசுதேவ் மாவலங்கர் அப்படிங்கிறத நம்ம சுருக்கி ஜிவி மாவுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ராஜு மாவு, ஜூ மூவில் முடிகிறதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அண்ட் மோரோவர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இது 2 to 3 டைம்ஸ் இந்த கொஸ்டின் நான் க்ராஸ் பண்ணிட்டேன், கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எஸ்பிடி ஃபங்க்ஷன் எல்லாருமே பவர் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் இந்த சேஞ்சஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் 3 எஸ்பிடி ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் ஃபார் அப்படின்னா ஃபுல்லாக சர்வரன், எல்லாத்துலையும் நாங்கள் தனியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது எஸ். டி ஃபார் பார்த்தீங்கன்னா டியூயல் ஃபங்க்ஷன். அப்போ பி ஃபார் என்ன அப்படிங்கிறது தான் பிரசிடென்ட்ஸ், அதான் தலைவர்கள் அப்படிங்கிறது. ஸோ எஸ்பிடி ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரிக். ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தான் இனி என்ன ஆச்சு, அவ்வளோதான், இனி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிஷன் பண்ண போகிறோம்ல. இனி எல்லாம் அந்த 389 299 மாறக்கூடிய கதை தான் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன, சேஞ்சஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பார்ட் 2ல் வரக்கூடியது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ தான் இந்த டைம் லைனில் இப்போ பார்த்தோம்ல, ஒரு ஏப்ரல் 28, ஜூன் 3, 1947. ஸோ இதுக்கடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அடுத்து நம்ம எங்கே வரோம் அப்படின்னா, இதே ஜூனுக்கு அடுத்தது என்னென்னா ஜூலை 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூலை 22ல் 1947 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூனில் மவுண்ட் பேட்டன் பிளான் போட்டு கொடுக்குறாரா, உடனடியாக இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளாக் வேணும்னு சொல்லிட்டு ஜூலை 22ல் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு ஃப்ளாகை நமக்குன்னு சொல்லி அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஜூன் 3 நம்மளோட பேட்டன் பிளானு, ஜூலை 22 நம்மளோட ஃப்ளாகை இது பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1949, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நாம் என்ன பண்ணுறோம், மே மாதத்தில் இந்தியா காமன்வெல்த்தில் ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குது, நாங்களும் காமன்வெல்த்தில் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட மெம்பர்ஷிப்பை என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஸ்டாம்ப் குத்தி வச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ 1949 இது மே மாதத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மே மாதத்தில் தானே மேக்ஸிமம் காமன்வெல்த் கேம்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயில் காலத்தில் தானே விளையாட முடியும், அதனால தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 47 முடிஞ்சாச்சு, 49லும் முடிஞ்சாச்சு. 50ல் பார்த்தோம் அப்படின்னா 2 ஈவெண்ட் நடக்குது, 2மே என்னென்னா பாட்டு. ஓகேவா? 50ல் ஜான்வரி 24ல் ஒரே நாளில் 2 விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஒன்று நேஷ்னல் ஆந்தம், இன்னொன்று நேஷ்னல் சாங்கு. ஜான்வரி 24, 1950, அதாவது குடியரசு ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது 2மே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலேயே இன்னொரு விஷயமும் நடந்தது, அதே 1950 ஜான்வரி 24ல் நம்ம ராஜுவை ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு சின்ன டிட்பிட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இவ்வளோ போராட்டம் நடந்துச்சுல்ல, இந்த ஒட்டுமொத்த போராட்டமும் பார்த்திங்கன்னா 11 செஷனாக நடந்துச்சு. இந்த 11 செஷன் எத்தனை வருஷமாக நடந்துச்சுன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாளாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஒரு 13 நாள் குறைச்சல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரீஸை அரசி பொலாண்டி எல்லாம் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அரசல் பரசலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, இதில் அந்த டிராஃப்ட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா இப்படிலாம்ப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கே 114 நாள் செலவு பண்ணியிருக்காங்க. 114 டேஸு ஒட்டு மொத்தமாக 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஃபைனலாக ஜான்வரி 24 1950 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதனோட ஃபைனல் செஷனுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து அந்த 2 ஃபங்க்ஷனாக வந்துச்சுல்ல, கான்ஸ்டியூஷனுக்கு ஒன்று, லெஜிஸ்லேட்டிவ்க்கு ஒன்றுன்னு சொல்லி பிரிச்சிங்கள, எப்போ வரைக்கும் தான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா, நவம்பர் 26 1949 வரைக்குமே அவங்க 2 பேரும் ஒன்றா தான் பயணம் செஞ்சாங்க. அதாவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 போட்டாங்களா, அந்த ஆரம்பிச்சு நவம்பர் 26 1949 இந்த கான்ஸ்டியூஷனை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்க, ஹியர் பை வி அடாப்ட் அப்படிங்கிறதுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அது வரைக்குமே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது ஜான்வரி 24 1950 தான் ஒரு ஃபைனல் செஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னதான் ஃபைனல் செஷனில் வந்து 1950யோட முடிஞ்சதுனாலுமே கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஓகேவா? ஏன்னா எலெக்ஷன் அப்போ நடக்க கிடையாது. எலெக்ஷன் வரைக்கும் என்னதான் நடக்கணும், இங்கே என்ன நடந்துட்டுருக்கோ, இந்த சிஸ்டம் எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? நியூ பார்லிமெண்ட் நம்ம கொடுக்கணும்ல, அசம்பிளி மெம்பர்ஸ்லாம் எலெக்ட் பண்ணியாச்சு. இனி ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் நடக்கணும்னா நியூ பார்லிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த நியூ பார்லிமெண்ட்டை கிரியேட் ஆகிற வரைக்கும் இவங்கள கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஒரு ப்ரொவின்ஷியலான பார்லிமெண்ட்டாக இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 1951-52க்கு அடுத்து தான் ஒரு பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்லிமெண்ட் செட்டப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இவ்வளோ எம்பி, இவ்வளோ எம்எல்ஏஸு, லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லி பிரிஞ்சிருக்கிறதுல இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உருவாக ஆரம்பிச்சுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம். கமிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குழம்புற இடம், டக்குன்னு ஞாபகம் வராது, ப்ரெஷரில் எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம், ஐயோ யார் வருவாங்க இவங்களாம் அவங்களாம் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷனில் வரக்கூடிய கமிட்டிக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் நல்லா மேலோட்டமாக பார்த்தாவே தெரியும், 8 மேஜர் கமிட்டியும் 13 மைனர் கமிட்டிஸும் இருக்குது. ஸோ இவங்களை எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் ட்ரிக் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரிக் ஃபார்ம் பண்ணி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மேபி நீங்கள் அதை கீப் அப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த நியூ ட்ரிக் ஓகேவா இருக்குது, நான் இதை ஃபாலோ பண்ணுறனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா ஒரு அரண்மனை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு அரண்மனைக்குன்னு எடுத்துட்டோன்னா நவரத்ன அமைச்சர்கள், 8 ரத்த அமைச்சர்கள் அப்படின்லாம் வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியா அரண்மனையாக இருக்கும்போது இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் யார்? நம்மளோட பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் யார்? நம்ம ராஜு. ஸோ நம்ம ராஜு கிட்ட தான் என்ன வேலை வருது அப்படின்னா, ராஜு என்ன பண்ணுறாருன்னா, இந்த அரண்மனையில் யார் யாரெல்லாம் வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் போடுறவர் நம்மளோட ராஜு. அதே மாதிரி எந்த வேலையை எப்போது நடக்கணும், எப்பெல்லாம் இவங்க இந்த வேலையை முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான திட்டமிடுற வேலையை பார்க்குறதும் நம்ம ராஜு தான். ஸோ ராஜு வந்து ரூல்ஸும் திட்டமிடுறதுனா என்ன, ஸ்டீரிங். ஓகேவா? ரூல்ஸ் அண்ட் ஸ்டீரிங் கமிட்டிக்கு நம்ம ராஜுவை போட்டுறாங்க. ராஜு இதே மாதிரி என்ன ஆகும்னா ஒரு மைனர் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எடுத்துப்பார். இந்த மைனர் கமிட்டி என்னன்னா, சரி இவ்வளோ பெரிய அரண்மனைக்கு வந்து எவ்வளோ பணம் செலவாகணுங்கிறது தெரியணும்ல. ஸோ அந்த ஃபினான்ஸோட ஸ்டாஃப் இது எல்லாமே பார்த்துக்கிறதும் நம்ம ராஜு தான். ஸோ நம்ம ராஜு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூல்ஸு, ஸ்டீரிங்கு, அதுக்கப்புறம் ஃபினான்ஸாக பார்த்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ ராஜு ஈக்குவல் டு ரூல்ஸ் ப்ளஸ் ஸ்டீரிங் ப்ளஸ் ஃபினான்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா யூனியன் பவர்ஸ் முக்கியம். ராஜுவுக்கு அடுத்தது இந்தியாவில் ரொம்ப பெரிய ஆள் யார்? பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ யார் நம்ம பிரைம் மினிஸ்டர் யார் நமக்கு? அப்போ நரேந்திர மோடி. அப்போ வந்து யார்? நம்ம ஜவஹர்லால் நேரு. ஸோ நேருக்கு கொடுத்ததுன்னா யூனியன் பவர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது மத்திய அரசுக்குள்ள என்னென்ன அதிகாரம் இருக்குது, அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த யூனியனை ஃபோக்கஸ் பண்ணுறது யாருக்குன்னா நம்ம நேரு. ஸோ நேரு ஈக்குவல் டு என்ன? யூனியன் பவர்ஸு ப்ளஸ் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நேருக்கு அதே மாதிரி இன்னொரு மைனர் பவரும் கொடுத்தாங்க. மைனர் கமிட்டியில் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஒன்று போச்சுல்ல, ஸோ இதை வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கமிட்டியை நம்ம நேரு வந்து பார்ப்பார். என்னதான் வந்து இந்திய அரசமைப்பு டிராஃப்டிங் கமிட்டி பெருசாக அம்பேத்கர் இருந்தாலும் அது இவர் கீழே தானே வருது. ஸோ அதனால் அதை எக்ஸாமைன் பண்ணுறது யாரோட பொறுப்பு தான்? நம்ம நேருவோட பொறுப்பு தான். ஓகே, சரி, இதுக்கு அடுத்தது ஒட்டுமொத்த இந்திய அரண்மனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கங்கன்னு பிரிஞ்சு போன ஸ்டேட்ஸ்லாம் ஒன்று சேர்த்துறாருல, அந்த 6 ஸ்டேட்ஸ் பிரிஞ்சு போனதெல்லாம் அவங்களாம் ஒன்று சேர்த்துறது பண்ணது யார்? அவ்வளோ பெரிய வேலை பண்ணது நம்ம பட்டேல். ஸோ ப்ராவின்ஷியன்ஸில் ஒற்றுமைப்படுத்ததுனால இவர் மாநில அரசுகள்லாம் எப்படி இயங்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கு யார்? நம்மளோட பட்டேல் தான் வந்து தலைமை தாங்குறாரு. சரி, அதே மாதிரி பட்டேல் இன்னொரு விஷயத்துக்கு என்னன்னா இன்னொரு பெரிய வேலை இவர் கொடுத்துட்றாங்க. நீ தான் சேர்த்து விட்டுட்டில, அப்படியே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை, பழங்குடியினர், அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள்லாம் இருக்கும்ல, அதுவும் பாதுகாக்கப்படணும்னு நான் வேற சொல்லிட்டேன் ரெசல்யூஷனில். அதனால் அந்த வேலையை நீயே பார்த்துக்கோ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமை இதெல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளோட பட்டேலுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அட்வைசரி கமிட்டி,
ஓகேவா? இந்த அட்வைசரி கமிட்டிங்கிறது எதுக்கு? இந்த மாதிரியான சிறுபான்மையர், பழங்குடியினர் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக. இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சப் கமிட்டியும் வருது. ஓகேவா? இந்த 5 சப் கமிட்டி இப்போ இந்த கமிட்டி எதுக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு தானே. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக எங்கே போகிறாங்க? பழனி போய் அங்கேருந்து கிருபாலினி அப்படிங்கிறவங்கள கூட்டிகிட்டு வராங்க பார்த்துக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருக்காக? மைனாரிட்டிஸ் பீப்புளுக்காக தானே. ஸோ அவங்களுக்காக யார்? நம்ம முக்கி, மைனாரிட்டிஸ் முக்கி, அதான் முகர்ஜி தான், ஹெச்சி முகர்ஜி, இவங்கள பார்த்துட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ரைபல்ஸ் தான் அதில் வராங்க. ஸோ ட்ரைபலுக்காக நார்த் ஈஸ்ட்டுங்கிறது நம்ம இந்தியாவோட சேர்ந்துருக்கறனால நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் ஏரியாஸ் மேக்ஸிமம் என்ன அஸ்ஸாம் அந்த ரீஜியன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே தான் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியல் அப்படிங்கிற வேர்டில் வரும். அதெல்லாம் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம கோபி அங்கிள் இங்கே வந்துடுறாரு ட்ரைபலுக்கு. ஓகேவா? கோபிநாத் பர்தோலை அப்படிங்கிறது. ஸோ இது இல்லாமல் இன்னும் 2 இருக்கும். என்ன அப்படின்னா இதே எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியல், அதாவது அஸ்ஸாம் இல்லாத மற்ற பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்கரு, ஏவி தக்கரு அஸ்ஸாம் இல்லாத பகுதிக்கு, கோபி அங்கிள் நம்மளோட அஸ்ஸாம் மற்ற ஏரியாவுக்கெல்லாம் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியருக்கு. ஓகேவா? ஸோ இன்னொரு ஃபைனலாக இதில் ஒன்று இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கும். ஓகேவா? சாரி, நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட்டு கிடையாது. நார்த் ஈஸ்ட்டுக்கு நம்ம கோபி அங்கிள், நார்த் வெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு ஆட்கள் யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று ஃபைனலாக இருக்கக்கூடிய 8வது அமைச்சர் தான் யார்? நம்ம டிராஃப்டிங் கமிட்டிக்காக போட்ட அம்பேத்கர். இது நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, இந்த ஒட்டுமொத்த இப்போ எல்லாரும் அவங்களோட அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படிங்கிற வேலை வந்துருச்சு. ஓகேவா? அதுதான் என்ன? இந்த டிராஃப்டிங் கமிட்டி. இப்போ இது எந்த வருஷத்தில் வருது? ஆகஸ்ட் 29, 1947. ஓகேவா? ஸோ சம்பவம் ஜூனு ஜூலை எல்லாம் முடிஞ்சுட்டு ஆகஸ்ட் 15 நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சாச்சு. ஆகஸ்ட் 29 என்ன ஆச்சு? ஒரு டிராஃப்டிங் கமிட்டி இதுக்கு தான் போட்டு என்ன பண்ணுறாங்க? அம்பேத்கர் இது ஒரு புக்காக எழுதுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதுகிற வேலையை கொடுத்துட்றாரு. சரி, எழுதுகிற வேலையை கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த எழுதுகிற வேலையில் ஒரு 7 பேர் இவங்களோட ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒரு மனுஷனாலே இவ்வளோ பெருசு எழுத முடியாதுல்ல. எழுதுவேன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்னதான் சேர்மேனாக இருந்தாலும் இந்த அம்பேத்கரோட மற்ற 6 பேர்த்த சேர்த்துறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஐயரோ எப்படியோ உட்கார வச்சுருவாங்க எழுதுறதுக்கோசரம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்து தெம்பா எழுதலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐயரும், அதாவது கோபால்சாமி ஐயங்காரும் அலாதி கிருஷ்ணசாமி ஐயரும் என்ன பண்ணுறாங்க? மஞ்சு சாப்பிட்றதுக்காக முன்ஷி வீட்டுக்கு போகிறாங்க. ஓகே, மஞ்சு சாப்பிட்றதுக்காக முன்ஷி வீட்டுக்கு போகிறாங்க. சரி, மஞ்சள் இவங்க 3 பேரும் சாப்பிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ரசகுல்லா சாப்பிடணும்னு பாவம் எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு போல். அங்கேருந்து அந்த 3 பேரும் கிளம்பி எங்கே, அதாவது நம்ம ஐயரும் முன்ஷியும் அங்கேருந்து கிளம்பி ரசகுல்லா சாப்பிட்லான்னு சொல்லி சாதுல்லா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க 4 பேர் ஆயிட்டாங்களா? அதாவது சாதுல்லாங்கிறது யாரு? சையத் முகமது சாதுல்லா. ஓகே, மஞ்சு முடிஞ்சாச்சு, ரசகுல்லா முடிஞ்சாச்சு. இப்போயாவது போகலன்னா ஏப்பா ஏதாவது போகிற வழியில் மிட்டாய் வாங்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லி யாரோ கேட்டதுனால இந்த 4 பேரும் சாப்பிட்றதுக்காக மிட்டாய் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே போகும்போது என்னாச்சு? மிட்டாய் செத்து போயாச்சு. அதாவது பிஎல் மிட்டர் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு. ஸோ அதனால் பிஎல் மிட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் யார் வர்றாங்க அப்படின்னா மேடி வராங்க. ஓகேவா? மாதவ ராவ் அப்படிங்கிறவங்க. சரி, இப்போ இந்த மாதவ ராவ் மிட்டாய் வந்து ஓகே மிட்டாய் தான் கிடைக்கல, அது பதிலாக மேடி தான் இருக்கிறவே, பாப்பா போகலாம் அப்படிங்கும்போது எப்போ ஒருத்தரை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒருத்தரை பார்க்க போகிறாரு. அதுதான் கைத்தானை பார்க்க போகிறாரு. ஆனால் அவரும் இறந்துட்டார். சரி, கையில் இருக்கிறதெல்லாம் அந்த கைத்தானை கொடுக்கலான்னு போகும்போது மனுஷன் இறந்துட்டானே அப்படிங்கும்போது சரி இதெல்லாம் யார் கொடுக்கும்போது சரி அதான் கைத்தானை ரீப்ளேஸ் பண்ணி தான் கிருஷ்ணா இருக்கிறாவே கிருஷ்ணமாச்சாரிகிட்ட கொடுத்துட்டு இவங்க எல்லாம் வரையில சாக்லேட் எல்லாத்தையும் சப்பிட்டு டேரெக்டாக அம்பேத்கரோட வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஓகே, காமெடியாவோ என்ன மனசில் வச்சுக்கணுமோ தாராளமாக இருந்துக்கலாம். பட் இருந்தாலும் எப்படியாவது எல்லாம் ஞாபகம் வச்சு ஆகணும்ல. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இந்த 7 பேரும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு வழியாக இந்த 7 பேரும் ஒன்றா சேர்ந்து சரிப்பா எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உட்காடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுதி முடித்தோடனே ஓகேவா, இதை எழுதி முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு 141 நாள் ஆச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு குறைவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்க? எழுத உட்காந்தது என்னமோ ஆகஸ்ட் 29, 1947 தான் கமிட்டியெல்லாம் சேர்த்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எப்போ கொடுக்குறாங்க? பிப்ரவரியில் 1948 தான் கொடுக்குறாங்க. சரி, 1948 ஃபஸ்ட்டு டிராஃப்ட் கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணி எப்பா கொஞ்சம் பார்த்து என்னெல்லாம் ஏதாவது சஜஷன் வேணுமா, அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா, கிரிட்டிசிசன் எதாவது இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்டதில் பயங்கரமாக வாங்குறாங்க, வெளுத்து வாங்குறாங்க. சரி, அதனால் மக்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மறுபடியும் ஆட் பண்ணி செகண்ட் டிராஃப்ட்டை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் 1948 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
பிப்ரவரி 1948 ஃபஸ்ட்டு, அக்டோபர் வந்து செகண்டு, ரெண்டுமே 1948 தான். ஓகே. சரி, மேஜர் பார்த்தாச்சு, டிராஃப்டையும் பார்த்தாச்சு. இந்த மைனர்னு ஒண்ணு 13 இருக்குதே, அது என்னாச்சு? மைனர்ல ஏற்கனவே 2 போயாச்சு. ஒண்ணு நம்ம ராஜு கையில குடுத்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்னொன்னு நம்ம நேரு கையில குடுத்த டிராஃப்டிங் கமிட்டிய எக்ஸாமின் பண்ண டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சரி. இப்ப 13ல 2 போச்சுன்னா, மீதி 11 இருக்கு. அந்த 11 அப்படிங்கிறது என்னன்னா, சரி இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்ம் பண்றோம்ல, அந்த கமிட்டீஸ், அரண்மனை எல்லாம் ஃபார்ம் பண்றீங்க. இதுக்கெல்லாம் கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கும்ல. அதனால நம்ம கிரெடிட் குடுக்க வரவர் தான் யாரு? கடவுள் தான் கிரெடிட் குடுப்பாரு. பட் இருந்தாலும் பேர்லயாவது அவர் கடவுள் பேர் வச்சிருக்கனால, அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர் தான் குடுக்குறாரு. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் யாரு அப்டின்னா, ஒருத்தர் சும்மாவே இருக்கிறாரு. அதாவது வீட்ல உட்காந்து பட்டாணி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம பட்டாபி சீதாராமையா. ஓகேவா? வீட்ல உட்காந்து பட்டாணி மட்டுமா சாப்பிடுறா? இந்தா உட்காந்து ஹவுஸ் கமிட்டின்னு உனக்கு குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. சரி ஹவுஸ் கமிட்டி மட்டும் தானே சும்மா தானே பார்த்துட்டு இருக்கிற. கூடவே கொஞ்சம் இன்னொரு பொறுப்பு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி, சீஃப் கமிஷனருக்கான பொறுப்பையும் என்னதான் குடுத்துறாரு நம்ம பட்டாபி கிட்ட. ஸோ பட்டாபி வீட்ல உட்காந்து பட்டாணி சாப்பிட்ட குற்றத்துக்காக சீஃப் கமிஷனர பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட தான் போயிருச்சு? பட்டாபிக்கு போயாச்சு. சரி. நம்மளோட ராஜுக்கு இப்ப தனியா, "ராஜு இவ்ளோ பெருசா பார்த்துட்டு இருக்கியே, கொஞ்சம் எனக்காக இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கப்பா." "என்னப்பா பார்த்துக்கிறது? நீ பிரசிடென்ட்ல, அதனால நம்மளோட நேஷனல் ஃபிளாகுக்கான கமிட்டியும் நீயே பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இது ஒரு அட்ஹாக் கமிட்டி தான். சரி. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில நம்ம மாவுக்கு இடம் குடுக்காம அவர லெஜிஸ்லேட்டிவ்க்கு தள்ளிவிட்டோம். அட்லீஸ்ட் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட ஃபங்ஷன கவனிக்கிற கமிட்டிக்காவது நம்ம மாவ விடலாமே அப்படின்னு சொல்லி, ஜிவி மாவலங்கருக்கு குடுத்த கமிட்டி தான் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட ஃபங்ஷன்ஸ்க்கான கமிட்டி. ஓகே. சரி. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அட்ஹாக் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குது. இதுல என்ன அட்ஹாக் கமிட்டி எதுக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்ட பார்த்துக்கிறதுக்கு ஒரு கமிட்டி. அது யார் பார்த்துக்கிறா? நம்மளோட வரதாச்சாரி. சுப்ரீம் கோர்ட் மட்டும் வேணாம்ப்பா, கூட சிட்டிசன்ஷிப்பையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற இன்னொரு அட்ஹாக் கமிட்டி என்னன்னா, அதுக்கும் வரதாச்சாரியா தான். ஓகே. ஸோ வரதாச்சாரி பார்த்தா அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ப்ளஸ் சிட்டிசன்ஷிப்புக்கு இத பார்த்துட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஓகே. ஃபினான்ஸோட டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ராஜு பார்த்துப்பா அபி. இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணுமே இந்த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷனுக்கு அப்படிங்கிறதுல தான் இந்த யார கூப்பிடுறாங்கன்னா, நளினி ரஞ்சன் சர்க்கார் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ நளினி அப்படிங்கிறவங்க அஃப்கோர்ஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறனால என்னமோ விமன் கிட்ட விட்டுட்டாங்க போல. நெக்ஸ்ட் லிங்குவிஸ்டிக்கு எஸ்கே டார் நல்லாவே நமக்கு தெரியும். ஃபைனலா அவ்வளோதான். இன்னும் இருக்குது. கேலரி. பொதுவா போஸ்ட் போடுறது, கேலரியில ஃபோட்டோ சேவ் பண்றது அதிகமா கேர்ள்ஸுங்கிறனால, நம்ம உஷா கிட்ட இந்த பொறுப்ப குடுத்துட்டாங்க. பிரஸ் கேலரி கமிட்டிய வந்து நம்ம உஷா தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஓகேவா? சரி ஓகே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு 3 விஷயத்த நம்ம பார்த்துக்கணும் மறக்காம. அது என்னன்னா, இந்த மைனர் கமிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, மெம்பரா இல்லாதவங்க, அசெம்பிளியோட மெம்பரா இல்லாதவங்க கூட என்னன்னா, அந்த கமிட்டியில வந்து ஒரு மெம்பரா அதாவது கமிட்டிய பார்த்துக்கக்கூடிய பொறுப்புல வந்திருக்காங்க. அது 3 பேர் தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வரதாச்சாரி, 2வது நளினி, 3வது தார். ஸோ இவங்க 3 பேத்தையும் மறந்துறாதீங்க. வரதாச்சாரி, நளினி, தார். ஓகேவா? விஎன்டி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. கொஞ்சம் ஃபைனல் பார்ட்டுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கலாமா? ஸோ ஃபைனல் பார்ட்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ ஃபைனல் ரீடிங் வந்து நம்ம இத அக்டோபர் ஃபைனல் பார்ட்ல அது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் பார்ட் அப்படின்னா நவம்பர் 4. அக்டோபருக்கு அடுத்து நவம்பர் 4ல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 4 நான் ஏன் சொல்றேன் பாருங்க. நவம்பர் 4ல வந்து 1948ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் போகுது. ஃபர்ஸ்ட் ரீடிங் ஒரு 5 நாள் மட்டும் என்ன ஏதுன்னு சும்மா ஜென்ரலா தான் டிஸ்கஸ் பண்றாங்க. செகண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15 அதாவது நேருவோட பர்த்டேக்கு அப்புறம். ஓகேவா? அதே 1948ல தான். அப்ப ஆரம்பிச்சு அக்டோபர் 17 வரைக்குமே போகுது. ஓகேவா? அதுவும் 1949 அதாவது நவம்பர் 15 1948ல ஆரம்பிச்சு அக்டோபர் 17 1949 வரையும் போகுது. இதுல தான் ஒரு 7653 அமெண்ட்மெண்ட்லாம் ப்ரொபோஸ் பண்றாங்க. பட் ஆனா ஒரிஜினலா அவங்க டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2473. ஸோ இந்த நம்பர் ரேண்டமா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கும்போது எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் பட் இருந்தாலும் ஒரு எலிமினேஷனுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல எலிமினேட் பண்ணா 7653 அப்படின்னா அப்படியே ஒண்ணொண்ணா டிக்ரீஸ் ஆயிட்டு வர மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7, 6, 5 இன்னும் அடுத்து 4க்கு பதிலா 3 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுல ப்ரொபோஸ் ஆனது 2 அடுத்து இன்க்ரீஸ்டா 4, 7, 3 ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு லிட்டிலா ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே. செகண்ட் ரீடிங் இப்படி முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரீடிங்லயாவது எப்படியாவது பாஸ் ஆயிரணும்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 14, 1949ல சரியா நேருவோட பர்த்டே அன்னைக்கு போகுது. ஸோ நேரு பர்த்டே அன்னைக்கு போனதுனாலயே என்னமோ தெரியல, இது பாஸ் ஆயிருச்சு. ஓகேவா? இது பாஸ் அப்படின்னு சொல்லி எப்போ டிக்ளேர் பண்றாங்க? நவம்பர் 26, 1949. அதனால தான் நம்ம பிரியம்பிள்ல பார்த்திருப்போம். ஹியர் பை வி அடாப்ட். இது நவம்பர் 26, 1949ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதில் பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கோசம் அங்கே அப்போ இருந்த மொத்த அசம்பிளி எவ்வளோ 299 மெம்பர்ஸில் அவங்கள சைன் பண்ண கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் வந்தது என்னமோ 284 மெம்பர்ஸ் தான். 2 அந்த பக்கம் ஒரு 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 என்னென்னலாம் இருக்குது இதில் ஒரு ப்ரியாம்பிள் இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஒரு 8 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு சம்மரி தான். என்னதான் கான்ஸ்டியூஷனோட ஃப்ரண்ட் பேஜில் இது இருந்தாலும் ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் முடிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது அந்த 395 ஆர்டிகல் ஷெடியூல்ஸு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதே சம்மரைஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ என்னதான் அது புக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டாக இருந்தாலும் இது ஃபைனலாக தான் பண்ணுச்சு. ஓகேவா? கம்ப்ளீட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியே வந்து கம்ப்ளீட் என்டையர் கான்ஸ்டிடியூஷனே எனாக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரியாம்பிள்ங்கிறது எனாக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் இப்போ இது எப்படா ஆட் பண்ணாங்க அப்படின்னா அதே நவம்பர் 26, 1949 தான். ஓகேவா? இந்த ஆர்டிகல்ஸ்லாம் முன்னாடி நாளே வந்துருச்சு. பட் இது அந்த அன்னைக்கு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளோட லா மினிஸ்டரான நமக்கு அம்பேத்கருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரை சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மாடர்ன் மனு அப்படிங்கிறலாம் சொல்லிடுறாங்க. இப்போ தான் இம்பார்ட்டன்ட் சாப்டருக்குள்ளே வரும், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. சரி, கான்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, பிரின்சிபல் இங்கே எடுத்துட்டோம், நாங்கள் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணியாச்சு. இப்போ இனி இதை செயல்படுத்தணும்ல. ஸோ செயல்படுத்துகிற வேண்டிய விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இது யூஸ்வலாக ஜனவரி 26 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1950 தான் குடியரசு தினத்தை நம்ம அறிவிக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஓகேவா, இந்த நவம்பர் 26 பார்த்தா அப்படின்னா ஒரு சில கான்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட 15 விஷயங்கள் மட்டும்தான் என்னன்னா நவம்பர் 26, 1949 வந்து சில ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபாலோயிங்க்கு வருது, நடைமுறைக்கு வருது. ஓகேவா? இது எது ரிலேட்டடான கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு, குடியுரிமை முக்கியம். ஓகேவா? எல்லாத்துக்கும் முக்கியம் தான். எலெக்ஷனுங்கிறது அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் முக்கியம். பார்லிமெண்ட் இது அந்த டைம்லேயே பீரியட்லேயே ஆரம்பித்ததுனால அது டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன், இந்த டைட்டில்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனோட அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அடாப்ட் பண்ணுறக்கு அப்போவே வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே வந்துடுது. ஓகேவா? இது இல்லாத மீதி இருக்கக்கூடிய 15 ஆர்டிகல்ஸ் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950க்கு அப்புறம் அதெல்லாம் வரும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 15 ஆர்டிக்கல் அப்படின்னா இதில் ஒரு விஷயம், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி இதில் என்னன்னா, இதெல்லாம் 15 ஆர்டிக்கல் வந்துச்சு, ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த ஆர்டிக்கல் வந்துச்சு அப்படின்னு யாருக்காவது தெரியுங்களா? சரி சொல்கிறேன் பாருங்க. ஆர்டிகல் 394. ஏன்னா ஆர்டிகல் 394 தான் பார்த்தீங்க அப்படின்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ கமென்ஸ்மெண்ட்னா என்ன, ஆரம்பம் தானே. ஸோ அது 394 தான் என்ன சொல்லியிருக்கோன்னா, நான் இல்லாத அந்த மீதி 14 ஆர்டிக்கலும் இப்போ நவம்பர் 26 ப்ராக்டிக்கலுக்கு வந்துடும். ஜான்வரி 26 வந்ததுக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்த ஆர்டிக்கல் இந்த 394. ஸோ இது இல்லாத 14 ஆர்டிகல்ஸ் நவம்பர் 26 இருந்தும், மீதி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஜானுக்கு அப்புறமும் வரும்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 394. இது மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதுவரை கொஸ்டின்லாம் மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அது என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எது எதெல்லாம் வரும், இது எது வராது அப்படின்ட்டுலாம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ ஜனவரி 26 ஏன் வந்து சூஸ் பண்ணாங்கன்னு நமக்கே தெரியும். 1930 லாகூர் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவை தான் வந்து பூர்ண ஸ்வராஜ் டேவாக நாம் அறிவித்தோம். ஓகேங்களா? அதனால தான் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிபப்ளிக் டேவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? முக்கியமான இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கடைசி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே, நாங்கள் இதில் 3 முக்கியமான முடிவை எடுத்திருக்கோம். மொதல் வரைக்கும் என்ன, ஏன்னா இப்போ முழுக்க என்ன ஆயிடுது, இந்திய அரசியலமைப்பை நாங்கள் உருவாயிட்டோம். இந்திய அரசியலமைப்பு உருவானதுனால பிரிட்டிஷ் டைமில் இருந்த எல்லா விஷயமும் ரத்து. அதாவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அதுவும் ரத்து. ரெண்டாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுவும் ரத்து. ஏன்னா இது பிரிட்டிஷ் பீரியடில் போட்டது. அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் போட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ ஆனது என்னன்னா, அபாலிஷன் ஆஃப் ப்ரிவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் 1949. இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஏதாவது இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஃபைனலாஸ்ட்டாக போகணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தபோது என்ன ஆகும், லண்டனுக்கு போகும். ஸோ அதை என்ன பண்ணியிருந்தாங்க, கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. லண்டன்லாம் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இனி ஃபாலோ ஆகும். ஏன்னா நமக்கு இப்போ ஃபைனலைஸ்டாக இருக்கக்கூடிய கோர்ட் அது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது மட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சின்ன ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம படித்ததுலேயே நான் சொன்னதுலேயே உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கும்.
அதாவது நம்மளோட ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பீப்புள் எலெக்ட் பண்ண கிடையாது, இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணதுனால இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இது பிரிட்டிஷ் பீப்புள் தான் இதுக்கு ப்ரொபோசல் போட்டு கொடுத்தாங்க, அதனால் இது சர்வரன் பாடி கிடையாது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா சாரி 4 மாசத்துல முடிச்சுட்டாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துட்டீங்க, டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும், இது ஒன்றும் டிராஃப்டிங் கமிட்டி இல்லை, இது ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம நசீரும் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம நசருதீன் அகமது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இது ஃபுல்லாக காங்கிரஸால தானே அதிகமாக டாமினேட், எங்கே பார்த்தாலும் யாராக இருந்தாலும் காங்கிரஸாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் என்ன வார்த்தை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக லாயர்ஸ்க்கு புரிஞ்ச டேர்மாக தான் இருக்குதுறாங்க. ஏன்னா லாயரா அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமா 2 பேரும் நம்ம டிஸ்கவுண்ட் மன்னரான விஸ்கவுண்ட்டு, அதான்ப்பா லார்டு விஸ்கவுண்ட் சைமன். இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இங்கெல்லாம் மேக்ஸிமம் ஹிந்துக்காக தான் இருக்குது போல, இது வெறும் பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் ஒன்று சொல்லியிருக்கானே, நம்மளும் ஏதோ சொல்லணுமே, ஆனால் அவனை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சில், அதாவது நம்ம வின்ஸ்டன் சர்ச்சில், இவர் என்ன சொல்லியிருக்காங்க, அவன் ஹிந்து சொன்னானா அப்பனா ஒரே ஒரு மேஜர் கமிட்டி மட்டும்தான் இந்தியாவில் இங்கே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசிசத்தை இவரும் எழுப்பியிருக்காரு. ஓகேவா? ஓகே, சரி. இனி ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு என்ன சிம்பிள் வந்து அடாப்ட் பண்ணிட்டோம், சீல், அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சீலில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா எலிஃபண்ட். ஓகேவா? இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு லீகல் அட்வைசர் போட்டார். மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவர் தான் நம்ம பிஎன் ராவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் லீகல் அட்வைசர். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரின்னு ஒன்று எடுத்திருப்பாரு. செக்ரட்டரி யாருன்னா ஐயங்கார் தான். நம்ம ஐயங்கார் அங்கிள் தான் வந்து ஹெச்விஆர் ஐயங்கார் அங்கிள் தான் செக்ரட்டரியாக இருந்தார். இன்னொருத்தர் யாரு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது வரைவு படமாக எழுதி கொடுக்குறவர். ஓகேவா? சீஃப் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தது முகர்ஜி. இவர் அந்த முக்கி கிடையாது. ஓகேவா? இவர் வேற, இவர் வந்து எஸ்என் முகர்ஜி. ஓகே, இதுக்கு கேலிகிராஃபராக இந்தியன் கான்ஸ்டியூஷன் அழகாக அந்த கேலிகிராஃபி எழுதுனது யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன் ரஸ்டா அப்படிங்கிறவங்க. பேரே எவ்வளோ பெருசு பார், கேலிகிராஃபி வேர்டும் பெருசு, ஆள் பேரும் பெருசு. பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்டா அப்படிங்கிறது. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் கைப்பட எழுதியிருக்கிறார். எவ்வளோ பெரிய இது, அது இட்டாலிக் ஸ்டைலில். ஓகே, இந்த ஒரிஜினல் வெர்ஷனுக்கு அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? இந்த டெக்கரேஷன் வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அந்த ஆர்டிஸ்ட்லாம் சாந்தி நிகேதன்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இவர் யாருன்னா நந்தலால் போஸும் வியாகர் ராம்னோகர் சிங்கா. வாயிலே பேர் நுழைய மாட்டேங்குது. நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம லால் போஸும் இன்னொன்று வந்து மனோகர் சிங்ஹான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பீகாரில் இருக்கக்கூடிய மனோகர் சிங்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இவர் இந்த பீகாரில் இருக்கக்கூடிய மனோகர் சிங்கா தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பலுக்கும் என்ன தான் பண்ணியிருக்காரு, இவர் தான் ஆர்னமெண்ட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்கள தான். இதுக்கப்புறம் பெருசாக கிடையாது. இந்த கேலிகிராஃபோட ஹிந்தி வெர்ஷன் மட்டும் யாருக்கு போயிருச்சு அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா, நம்ம வைத்தியனுக்கு போயாச்சு. ஓகேவா? ஹிந்தி வெர்ஷன் மட்டும். அதே மாதிரி இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட் பண்ணது நம்ம நந்தலால் தான். ப்ரியாம்பிளில் டெக்கரேட் பண்ணது நம்ம பீகாரில் இருக்கிற ராம் மனோகர் சிங்கா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், எண்டு கார்டு போட்டு முடிக்க வேண்டியதான். ஸோ எப்படி இந்த ஆடியோ நோட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரிவிச்சிருங்க. ஸோ இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன சஜஷன்ஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் எனக்கு டேக் பண்ணுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு இதில் என்னென்ன மாதிரி மாடிஃபிகேஷன் வேணுமோ நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் இதோட வீடியோவில் உங்களுக்கு நான் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைமுக்கு நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸுக்கு தேவையான ரிவிஷன் நோட்ஸு கம்ப்ளீட்டான ஆடியோ மாடலில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாருனாலும் சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. பாய்.